இன்றைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் 119வது சங்கீதம் 144வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று இந்த பக்தன் கூறுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அழிந்து போகிற அந்த உலகத்தினுடைய மேன்மையையும் உலகத்தின் மகிமையையும் பிரசங்கித்து உலகத்தின் மேன்மைகளையும் மகிமைகளையுமே நாடி போகிற கூட்டத்தாரை என்னவென்று சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உணர்வு என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே தான் இந்த பக்தன் சொல்லுகிறான், எனக்கு என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119வது சங்கீதம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதே பக்தன் இன்னொரு ஜெபத்தை பண்ணுகிறான். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மனிதன் என்ன செய்வான் என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது, அதாவது எனக்கு உணர்வு வருமானால், எனக்கு உணர்வு இருக்குமானால் நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன் என்று எழுதுகிறான். ஏன் இந்த பக்தன் இவ்வாறு எழுதுகிறான் என்பதை யோசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிக்கிறது. உம்முடைய வேதம், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பித்து அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறபடியினாலே நாம் பலவீனப்படுகிற நேரங்களிலெல்லாம் நம்மை பலப்படுத்தி, சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி, நாம் தவறு செய்கிற நேரங்களிலெல்லாம் நம்மை கடிந்து கொண்டு நம்மை கர்த்தருக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவது இந்த கர்த்தருடைய வேதம் தான், இந்த பரிசுத்த வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வார்த்தைகள் தான். எனவே தான் பக்தன் ஜெபிக்கிறான், எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். அந்த உணர்வு எனக்கு வந்துவிட்டால் போதும், நான் இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன், இந்த வேதத்தை நான் பற்றி கொள்ளுவேன், இந்த வேதத்தை நான் வாழ்நாள் முழுவதும் முழு இருதயத்தோடும் நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைய நாட்களை நாம் கவனித்து பார்த்தால், இன்றைய நாட்களிலே வாழுகிற மக்களை கவனித்து பார்த்தால், கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் மக்கள் வாழுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அநேக மக்களுக்கு இருதயத்தில் உணர்வு இல்லை. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைத்து கொள்ளுகிறவர்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வேதத்தை கவனித்து பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பயப்படுகிற மக்கள் இருக்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஐயோ இது கர்த்தருடைய வார்த்தையாயிற்றே என்று நடுங்குகிற மக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் ஒரு கூட்டம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், இப்பொழுதெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கும், உண்மைதான், நமக்கு தைரியம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும், கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் அவைகளெல்லாம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். உணர்வே இல்லாமல் மக்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆலயங்களில்
நாட்களிலே சபைகளுக்கு நாம் போகும்போது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாம் செல்லும் போது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களை ஒருவேளை நாம் கவனித்திருக்கலாம். அங்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இங்கே இவர்கள் மொபைல் போனை நோண்டி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இவங்க மொபைல் போன்ல உட்கார்ந்து யாருக்காவது சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நன்றாக தூங்குகிற மக்கள் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் சொன்னார், ஐயா, என்னுடைய ஆலயத்திற்கு நான் போகிற ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஆலயத்தில் எனக்கு வலது பக்கம் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் வந்து உட்கார்ந்து 2 நிமிஷத்துல தூங்க ஆரம்பித்தார். கடைசியில் ஆமேன் போடும்போது எப்படி தான் முழிச்சார்னு தெரியல, தானாகவே விழித்து கொண்டார். ஆமேன் போடும்போது விழித்து கொண்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். சபையில என்ன நடந்தது தெரியாது, என்ன பிரசங்கம் செய்தார்கள் தெரியாது. கர்த்தருடைய ஆராதனையில எல்லாரும் ஆராதித்தார்கள், இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். சபையிலே கர்த்தருடைய பிரசன்னம் அது இவருக்கு தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது இவருக்கு தெரியாது. இவர்கள் உணர்வில்லாத மக்கள். இன்றைக்கு எங்கும் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியமாக நினைக்கிற மக்கள், அலட்சியமாக நினைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அப்புறம் எரிந்து போடுகிற மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு உள்ளேயே ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்திற்குள்ளாகவே நம்மை சுற்றிலும் இருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மற்றவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆலயத்தில் இருக்கும்போது தங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். நான் கர்த்தருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன், இது ஜெப ஆலயம், இங்கு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தரை நான் பார்க்க வந்திருக்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை பார்க்கிறார். அந்த உணர்வு என்பது மக்களுக்கு இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன் பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஆலயங்களுக்கு போகும்போது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகும்போது திடீரென அங்கு பேசுகிற ஊழியக்காரர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லி பிரசங்கம் செய்யும் போது, சகோதரியை, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சொன்னால் போதும், உடனடியாக ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், ஏன் கூட ஆண்டவர் பேசினார் என்று சந்தோஷமாக போகிற அதே ஜனங்கள் அடுத்த வாரம் அந்த கூட்டத்திற்கு வரும்போது, இல்லாவிட்டால் அடுத்த கூட்டத்திற்கு அவர்கள் வரும்போது, பாவத்தை குறித்து கடிந்து கொண்டு தேவனுடைய ஊழியர்கள் பேசும்போது, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது, என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி திட்டுகிறார், என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி சாபம் விடுகிறார், என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்புறம் எரிந்து விட்டு, அவர்களை விட்டு தள்ளிவிட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கலாம். வாக்குத்தத்தங்களை பேசும்போது கர்த்தர் பேசினார் என்று சொல்லுகிற அதே வாய் பாவத்தை குறித்து கடிந்து பேசும்போது, நியாய தீர்ப்புகளை குறித்து பேசும்போது, ஊழியக்காரர் பேசுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை புறந்தள்ளி போடுகிற கூட்டம். அந்த உணர்வு இல்லை.